ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். அடுத்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி என்ன vlog பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சிக்கன் பாபிக்யூ பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக கைஸ் நாங்கள் எல்லா திங்ஸும் வாங்கிக்கிட்டு வரத்துக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் மேக்ஸிமம் கவர் பண்ணியிருக்கேன். பட் சின்ன சின்ன விஷயத்தை என்னால் கவர் பண்ண முடியல. ஸோ அதுக்குள்ளே இருட்டும் ஆகிடுச்சு. பார்பிக்யூ பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் பண்ணதுக்கப்புறம் எங்கே பண்ணலான்னு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தது. ஸோ நமக்கு தான் இருக்கவே இருக்குது லக்ஷ்மி வீடு மொட்டை மாடி, ஸோ அங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு பர்மிஷனே கேட்காம நாங்கள் எல்லாம் அங்கே முடிவு பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா அவனுடைய வீட்டு மொட்டை மாடியில் தான் நாங்கள் ஃபுல்லாக ஸ்கூல் படித்து முடிச்சுட்டு வந்து விளையாடுறது, ஸ்கூல் எக்ஸாம்ஸ் அப்போல்லாம் நாங்கள் இங்கே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒன்றா இருந்து ஒன்றா படிச்சிருக்கோம். ஸ்பெஷல் கிளாஸ்லாம் இங்கே முடிச்சுட்டு வந்து இங்கே இருந்திருக்கோம். ஸோ மாடல் எக்ஸாம்லாம் நிறைய இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருக்கோம். ஸோ இந்த இடம் தான் அது. அண்டு இவனுங்க எல்லா பொருள்லாம் வாங்கி வச்சுட்டானுங்க. வாங்கி வச்சதுக்கப்புறம் எங்களை பார்த்ததும் இன்னும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிட்டானுங்க. பிகாஸ் நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு மேரினேட் பண்ணுற எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு சில விஷயத்தில் என்னால் வீடியோஸில் எடுக்க முடியல. ஏன்னா எல்லாருமே வேலையாக இருந்தோம். ஏன்னா எல்லாருமே ஒரு திங்ஸை பண்ணனால தான் எங்களால் அவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் இதில் என்ன மெயின்னா, நாங்கள் வெஜ்ஜும் பண்ணுறோம், நான்வெஜ்ஜும் பண்ணுறோம். சிக்கன் பாபிக்யூவில் 2 ஃப்ளேவர் பண்ணுறோம். ஒன்று ஹரியாலி ஃப்ளேவர், இன்னொன்று சில்லி ஃப்ளேவர். அண்டு வெஜ்ஜிலையும் எல்லாமே பண்ணுறோம். ஸோ ஒரு சைடு அதெல்லாம் செட் பண்ணிகிட்டு இருக்க பொழுது இங்கே நெருப்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெருப்புமே நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருந்த மேரினேட்லாம் பண்ணி ஒரு 1/2 hour கிட்டக்க அதை நாங்கள் ஊறவே வச்சுருந்தோம். இது வெஜ்ஜில் வந்து பன்னீர் பண்ணுறோம், அண்டு மஷ்ரூம் பண்ணுறோம், அண்ட் அதில் பைனாப்பிள் அந்த மாதிரியான சில விஷயமும் பண்ணுறோம். சிக்கனில் நான் சொன்ன மாதிரி தான் ஹரியாலியும் அண்டு சில்லியும். ஸோ எங்களுக்கு அதை அவ்வளோக்குள்ளே நாங்கள் பண்ணி வச்சுருந்தோம். பிகாஸ் அவ்வளோ பசங்களும் இருந்தோம் சுற்றி. ஸோ எல்லாருக்குமே வந்து செமையாக சாப்பிட்ணும், திருப்தியாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே பார்த்து நல்லா டேஸ்ட்டாக வரணும்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னோட செம்ம என்ஜாய்மெண்ட்டோட சூப்பராக ரெடி பண்ணணும்னு சொல்லி பண்ணோம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டுமே செம்மையாக வந்துச்சு. அண்ட் கைஸ், நம்ம சேனலில் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் கொஞ்ச நாளாக கண்டினியூவாக என்னால் வீடியோ போட முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் அதுக்காக. அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க யாராச்சும் அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் கண்டிப்பாக இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கைஸ், நான் சொன்னேன்ல வெஜ்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு, ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வெஜ்ஜில் பண்ணுறோம். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக நான்வெஜ். பிகாஸ் நம்ம குரூப்பில் 2 பசங்க வெஜிடேரியன் இருக்கானுங்க. ஸோ அவனுங்களுக்காகவும் வெஜ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். கைஸ், பார்பிக்யூ ஒரு முடிகிற கட்டத்துக்கு வந்துடுச்சு. பார்பிக்யூ வச்சு சாப்பிட்றதுக்கு அது பேர் என்னதுடா, புல்கா. இப்போ இதில் கறி வச்சு சாப்பிட்ணும். நாங்கள் இதெல்லாம் பண்ண கேப்பில் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தன் போயிட்டு அவன் வீட்டில் மயோனஸும் அண்டு க்ரீன் சட்னியுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. ஸோ அதை நான் பண்ணலை. ஸோ வீடியோ என்னால் எடுக்க முடியல. எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி முடித்து ஒரு அசம்பிளாக வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கு இருட்டாயிடுச்சு. அதனால் வீடியோவோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சாரி, அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் செம்ம சூப்பரான என்ஜாய்மெண்ட் கைஸ். பந்தம் என்ன, சொந்தம் என்ன, போனா என்ன, வந்தா என்ன, உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் இல்லை. பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழன் உண்டு வாழ வைக்க, அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே, உசுரக்கூடத்தானே, என் நண்பன் கேட்டா வாங்கிக்கென்னு சொல்லுவேன். என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன். சோகம் விட்டு சொர்க்கம் தொட்டு ராகம் இட்டு தாளம் இட்டு பாட்டு பாடும் வானம் பாடி நாம் தான். அண்ட் கைஸ், நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் அப்படியே என்ஜாய் பண்ணிவிட்டு காலி ஆகிட்டோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். சீக்கிரம் உங்கள் எல்லோரும் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்.